சிவபெருமானுக்கு சுடுகாட்டை மிகவும் பிடிக்கும். அது ஏன் தெரியுமா? சுடுகாடு, மயானம் என்றால் அனைவருக்குமே ஒரு பயம், ஒருவித தயக்கம் இருக்கும். முடிந்தவரை அவை இருக்கும் வழியில் கூட செல்லாமல் சுற்றி செல்லும் பாதையையே நாம் தேர்ந்தெடுப்போம். ஆனால் சிவனோ சுடுகாட்டிலேயே இருப்பவர். சிவனின் ருத்ர தாண்டவம் கூட சுடுகாட்டில்தான் நடக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. சர்வ வல்லமையும் பொருந்திய சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் வசிக்கிறார் என்ற காரணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அழிக்கும் கடவுளாக கருதப்படும் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். கோபக்கார கடவுளாக கருதப்படும் சிவபெருமான் உண்மையில் கோபக்காரர் மட்டுமல்ல, தன் பக்தர்களுக்கு வரங்களை அள்ளித்தரக்கூடியவர். உண்மையான பக்தி இருந்தால் போதும் சிவபெருமானின் அருளை அடைந்துவிடலாம். அதற்கு மிக சிறந்த உதாரணம் லங்காதிபதி ராவணேஸ்வரர் ஆவார். ராவணன் குணத்தில் அரக்கனாக இருந்தாலும் அவனின் சிவபக்தி ஈடு இணையில்லாதது. அதனால்தான் ஈசன் அவனுக்கு வரங்களை அள்ளித்தந்தார். அதேபோல்தான் அவரின் கோபமும். அவரின் நெற்றிக்கண் திறப்பின் தீய சக்திகள் அழிவது நிச்சயம். அதனால்தான் அவர் ருத்ரமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார். ஆதி பரம்பொருள் ஈசன் சிவபெருமான் எங்கும் எதிலும் நிறைந்திருக்கிறார். கைலாயத்தில் இருப்பிடம் கொண்டிருக்கிறார். அனைத்து சிவ ஆலயங்களிலும் வாசம் செய்கிறார். நாம் ஒரு பிடி மண்ணை எடுத்து பக்தியுடன் லிங்க வடிவில் பிடித்து வைத்தால் அங்கும் வந்து விடுகிறார். இவ்வளவு இருக்க அவருக்கு பிடித்த இடம் எது தெரியுமா? சுடுகாடுதான். அதனால்தான் சிவபெருமானுக்கு சுடுகாட்டு சாமி என்று பெயரும் உள்ளது. சிவபெருமானுக்கும் சுடுகாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? அதற்கு சில காரணங்களை அவரே கூறியுள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன. ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானிடம், பூமியில் உங்களுக்காக பிரத்யோகமான எவ்வளவோ ஆலயங்களும் மடங்களும் மலைகளும் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஏன் எப்பொழுதும் சுடுகாட்டில் தங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சுவாமி என்று கேட்கிறார். அதற்கு சிவபெருமான், எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வருகிற ஒரே இடம் சுடுகாடு மட்டும்தான். அவர்கள் உயிரோடு இருக்கும்போது யாருமே தூய அன்புடனோ பக்தியுடனோ என்னிடம் வருவது இல்லை. எனக்கு இதை கொடு, அதை கொடு, பொன் பொருளை கொடு, வீடு வாசலை கொடு என செல்வங்களுக்காக மட்டுமே வேண்டுகின்றனர். அவர் இறந்த பிறகு உறவினர்கள் இறந்தவரை நினைத்து ஓரிரு காலங்கள் மட்டுமே கவலைப்படுகின்றனர். பின்னர் இறந்தவர் சேர்த்து வைத்த பணம், சொத்து சுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றனர். யாருடைய நினைவிலும் வாழ்க்கையிலும் இல்லாத அந்த இறந்தவரின் ஆத்மா அந்த நேரத்தில்தான் கலங்கி நிற்கிறது. நாம் வாழ்நாள் முழுவதுமே பொன் பொருளுக்காக மட்டுமே ஓடியிருக்கிறோம். மோட்சத்துக்கான புண்ணிய பலனை சேர்த்து வைக்காமலேயே விட்டுவிட்டோம் என்று அந்த ஆத்மா தனியாக கலங்கி நிற்கும். யாருமே துணையின்றி தன்னந்தனியாக தவிக்கும் அந்த ஆத்மாவிற்கு, நீ தனியாக இல்லை, உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருக்கிறேன், நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறி தன் நிலையை நினைத்து தவித்து கொண்டிருக்கும் ஆத்மாவிற்கு முக்தி அளிப்பதற்காகவே நான் சுடுகாட்டில் வாசம் செய்கிறேன். இந்த ஜகத்திலுள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தையாக இருக்கிறேன். ஒரு தந்தையாக காயமடைந்து வலியால் துடிக்கும் குழந்தைக்கு என்னை அடைய உதவுவது எனது கடமையாகும். அதனால்தான் நான் ருத்ர பூமியிலேயே தங்கி அங்கே தவிக்கும் ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் தேவி என சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறியுள்ளதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. சிவபெருமானின் ஒவ்வொரு ரூபத்திற்கும் ஒவ்வொரு அவதாரத்திற்கு பின்பும் ஒரு காரணம் இருக்கின்றது. அவர் சுடுகாட்டில் வாசம் செய்வதற்கும் சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொள்வதற்கும் ஆழமான காரணங்கள் இருக்கின்றன. அதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டால் செல்வத்தின் மீதான பற்று தானாகவே அழிந்து சிவபெருமானின் மீதான பற்று அதிகரித்துவிடும். உயிருடன் இருக்கும்போது சிவபெருமான் மீது முழுமையான பக்தி கொண்டவர்கள் இறந்த பிறகு அவருடன் கைலாயத்தில் இணையலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள்.